கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய ஈது பெருநாளை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடிவிட்டு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவனுடைய மேலான ரிலாவை மட்டுமே நாடி அவனுக்காக குர்பான் கொடுத்து அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் மக்ஃபிரத்தையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த ஈது பெருநாளில் நம்முடைய எல்லா நல்ல அமல்களையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈது பெருநாள் முடிந்திருந்தாலும் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய, ஐயாமு தக்பீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பான புனிதம் பொருந்திய நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பிறை 9, 10, 11, 12, 13 இந்த நாட்கள் எல்லாம் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் ஆரம்பத்தில் குர்பானி கொடுக்கப்படக்கூடிய பிராணிகளின் இறைச்சியை சேமித்து வைப்பது தடை செய்யப்பட்டிருந்தது. அதை சாப்பிட்டு கொள்ளலாம் அல்லது உடனடியாக அது ஏழைகளுக்கு பங்கிட்டு தரப்பட வேண்டும், சேமித்து வைத்தல் கூடாது என்கிற சட்டம் இருந்தது. அதற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு சலுகை பெறப்பட்டது. குர்பானியினுடைய இறைச்சி அவர்கள் விரும்பிய எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அவர்கள் சேமித்து கொள்ளலாம். அந்த காலத்தில் பிறை 10 ஒரு 3 நாட்கள் அதை சேமித்து வைத்து இன்றைக்கு உப்பு கண்டம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையைப் போல அரபுலகத்தில் அந்த கரியை வெயிலிலே காய வைப்பார்கள். அதனால் அதற்கு ஐயாமு தஷ்ரீக் என்கிற பெயர் ஏற்பட்டது. இதற்கு ஐயாமு தக்பீர் என்ற பெயரும் உண்டு. ஏனென்று சொன்னால் அரஃபாவினுடைய பிறை சுபஹிலிருந்து, பிறை 9 சுபஹிலிருந்து பிறை 13 அசர் தொழுகை வரை 23 தொழுகை நேரங்களில் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலேயும் தக்பீர் சொல்வது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தனியாக தொழுவக்கூடியவராக இருந்தாலும் தக்பீர் சொல்வது கடமை, ஜமாஅத்தாக தொழுதாலும் தக்பீர் சொல்வது கடமை. குர்பானி கொடுத்தவராக இருந்தாலும் சரி, குர்பானி கொடுக்காதவராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எப்படி தொழுதாலும், கூட்டமாக தொழுதாலும் தனியாக தொழுதாலும் எல்லோரின் மீதும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஒரே ஒரு தடவையாவது தக்பீர் சொல்வது வாஜிபாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இதற்கு ஐயாமு தக்பீர் என்ற பெயரும் உண்டு. சாதாரணமாகவே இந்த நாட்களுக்கு ஐயாமு தக்பீர் என்று பெயர் வருவதற்கான காரணம் இது ஒன்று. இன்னொன்று, மக்காவிலே ஹாஜிகள் முதலாவது ஷைத்தானுக்கு கல்லெறிகிற வரைக்கும் அவர்கள் தல்பியாவை முழங்கிக் கொண்டே இருப்பார்கள். முதலாவது ஷைத்தானுக்கு அவர்கள் கல்லெறிய ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் தல்பியாவை நிறுத்திவிட்டு தக்பீருடைய முழக்கத்தை ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு கல்லெறிகிற பொழுதெல்லாம் நீண்ட காலங்கள் தொடர்ந்து அவர்கள் தக்பீரை உச்சரித்து கொண்டே இருக்கிற காலகட்டத்தில் ஐயாமு தக்பீர் என்னும் இதற்கு பெயர் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்திற்கு முன்னால் மினாவிலே ஹஜ்ஜினுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டதற்கு பின்னால் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குலப்பெருமையை பற்றி பேசுவது அவர்களிடத்திலே வழக்கம். குலப்பெருமையை எடுத்து பேசுவார்கள். எங்களுடைய குடும்பம் பாரம்பரியம் இன்ன வரிசையில் வருகிறது, நாங்கள் இன்ன குடும்பத்தை, இன்ன மன்னர் பரம்பரையை சார்ந்தவர்கள் என்று தங்களுடைய ஆபாக்களுடைய மூதாதையர்களுடைய பெருமை பேசக்கூடியவர்களாக இருந்தபோது தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். ஃபைதா கதைத்தும் மனாசிக்கும் ஃபதுக்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் ஓ அஷத்த திக்ரா. ஹஜ்ஜினுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் நிறைவு செய்து விட்டீர்களா? அப்படி நிறைவு செய்துவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், திக்ரு செய்யுங்கள். எதை போல தெரியுமா? உங்களுடைய மூதாதையர்களை பற்றி நீங்கள் நினைவு கூறுவீர்களே, உங்களுடைய மூதாதையர்களை பற்றி நீங்கள் அதிகம் பேசுவீர்களே, அந்த அளவிற்கு நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். ஓ அஷத்த திக்ரா, அல்லது அதைவிட அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்ததற்கு பின்னால்
சுமார் 1500 ஆண்டுகளாக இன்று வரை அந்த மக்காவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுக்க ரப்பினுடைய திக்ரை கொண்டு மட்டும்தான் நினைந்து கொண்டிருக்கிறது. ரப்புடைய திக்ருடைய முழக்கத்தை கொண்டு மட்டும்தான் நிரம்பி இருக்கிறது. அங்கு வேறு எதையும் பெரிதாக பேச மாட்டார்கள். ஒன்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சப்தமிடுவார்கள். இல்லை என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று பேசுவார். கணியத்திற்குரியவர்களே, தக்பீர் என்பது இந்த மார்க்கத்தில் ஒரு முஃமினோடு பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு கொண்ட வார்த்தை. அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் தக்பீர் என்று சொல்லுவோம். இந்த வார்த்தைக்கும் ஒரு முஃமினுக்குமான தொடர்பு அலாதியானது, பாரம்பரியமானது. சாதாரணமாக 5 நேரம் தொழக்கூடிய ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் தொழுகைன்னு மட்டும் எடுத்துக்கிட்டா 94 தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறான். 5 நேரம் ஃபர்லான தொழுகையை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு 94 தடவை தெரிந்தோ தெரியாமலோ அவர் அல்லாஹு அக்பர் என்று ரப்பை பெருமைப்படுத்துகிறார். தஹஜ்ஜுது, முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபில் என்றெல்லாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 342 தடவைக்கு மேல் 342 தடவைக்கு மேல் ஒரு முஸ்லீம் அல்லாஹை பெருமை பாராட்டுகிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 5 நேரம் பாங்கிற்கு பதில் சொல்லக்கூடிய பேணுதல் உள்ளவராக இருந்தால் அது 360-70 கடக்கிறது. நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லக்கூடியவராக இருந்தால், திக்ரு செய்யக்கூடியவராக இருந்தால் ஒரு நாளைக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட முறை ஒரு முஸ்லிம் அல்லாஹை கண்ணியப்படுத்துகிறார். அல்லாஹு அக்பர் என்று ரப்பி பெருமையை பாராட்டி பேசுகிறார். இது எங்கிருந்து ஆரம்பித்தது என்று பார்க்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவினுடைய குகையிலே தவம் இருக்கிற போது இக்ரா என்ற சூரா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற வசனம் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் தன்னுடைய அசல் உருவத்தில், தன்னுடைய யதார்த்தமான உருவத்தில், பிரம்மாண்டமான தோற்றத்தில் நாயகத்திற்கு முன்னால் வந்து நின்ற போது பெருமானார் ஆடி போனார்கள், அதிர்ந்து போனார்கள். பெருமானாரை கட்டி அணைத்து ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அந்த சூராவினுடைய முதல் வசனம் வஹியாக கொடுக்கப்பட்டது. சில நிமிடங்களில் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியாமல் அதிர்ச்சிக்குள்ளான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மையாருடைய வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்வையை போர்த்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையை போர்த்தி கொண்டார். பெருமானாரால் அதிர்ச்சியை விட்டு வெளியே வர முடியவில்லை. வீட்டுக்குள்ளேயே பெருமானார் முடங்கினார்கள். அந்த நேரத்தில் தான் அடுத்த ஆயத்து இறங்கியது. யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையை பொறுத்து கொண்டிருப்பவரை எழுந்திருங்கள். கும் ஃபஅன்திர், எழுந்து மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை தக்பீர் செய்யுங்கள், பெருமைப்படுத்துங்கள், பெருமை பாராட்டுங்கள். வரப்பக ஃபகப்பிர், முதலாக இந்த வசனம் அப்போதுதான் இறக்கப்படுகிறது. உங்களுடைய ரப்பை தக்பீர் செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அதற்கு பிறகுதான் எழுந்தார்கள் என்பது வரலாறு. இந்த ரப்பக ஃபகப்பிர் என்கிற வார்த்தை அரபு மொழியிலே கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் வார்த்தை மாறாமல், அர்த்தம் மாறாமல் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வசனம். தமிழில் விகடகவின்னு சொல்லுவோம். விகடகவி என்கிற தமிழ் வார்த்தையை அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டாலும் அது அதனுடைய வார்த்தை மாறாமல் அதே அர்த்தத்தை, அதே வார்த்தையை திரும்ப தருவதை போல ரப்பக ஃபகப்பிர் என்கிற இந்த அரபு வார்த்தையை அப்படியே திருப்பி போட்டாலும் ஒரு எழுத்து மாறாமல் அதே வார்த்தையை, அதே அர்த்தத்தை திருப்பி தரக்கூடிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பொருள், ஒரு வார்த்தை ரப்பக ஃபகப்பிர் என்கிற ஆயத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு முதலாக அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வை பெருமை பாராட்டுங்கள், தக்பீர் சொல்லுங்கள் என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கி தந்தான். முஃபஸ்ஸிரீன்கள், மார்க்க விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் அன்றைக்கு போர்வையை போர்த்தி கொண்டு முடங்கி போயிருந்த அந்த சூழலில் நாயகத்தை எழுப்பி நிறுத்தி
பெருமானாருக்கு ஒரு உற்சாகத்தை தந்த வார்த்தை ரப்பக்க ஃபகப்பிர் என்று சொன்னால், மனித வாழ்வில் முடங்கி போயிருக்கக்கூடிய எந்த ஒரு மனதிற்கும் ஒரு ஆத்மார்த்த ரீதியான ஒரு சக்தியை தரக்கூடிய, ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வார்த்தை தான் ரப்பக்க ஃபகப்பிர். அல்லாஹுவை ஒருவர் தக்பீர் செய்கிற காலமெல்லாம், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை பெருமை பாராட்டி அவனை உயர்த்துகிற காலமெல்லாம் அல்லாஹுவிடமிருந்து அவனுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு சக்தி அவனுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டங்களில் போராட்டங்களில் பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹு அக்பர்னு யாராவது ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்மை அறியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு உற்சாகமும் ஒரு சக்தி அங்கே புறப்பட்டு விடுகிறது. அல்லாஹு அக்பர் என்கிற சில பெண்மணிகளுடைய ஒற்றை வார்த்தை சில காவி துண்டுகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது என்பதை கடந்த கால வரலாறுகளில் பார்க்கிறோம். இஸ்லாமிய எத்தனையோ வரலாறுகளில் அல்லாஹு அக்பர் என்கிற ஒரே ஒரு வார்த்தை எதிரிகளுடைய ஈரக்குலையை ஆட வைத்திருக்கிறது. பெருமானாருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் முடங்கி இருக்கக்கூடிய, மனம் சோர்ந்து போயிருக்கக்கூடிய எந்த ஒரு முஃமினுக்கான ஒரு ஆத்மார்த்த ரீதியான ஒரு நல்ல சக்தியை தரக்கூடிய ஒரு வார்த்தை என்பது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை. அதை உச்சரிக்கிற காலம் எல்லாம் அல்லாஹு அக்பர்னு சொன்னால் அல்லாஹ் பெரியவன் அர்த்தம். அல்லாஹ் பெரியவன், எல்லா காரியங்களிலையும் இல்மிலையும் அவன்தான் பெரியவன், சக்தியிலே அவன் பெரியவன், திட்டமிடுவதில் அவன் பெரியவன், நிறைவேற்றி தருவதில் அவன் பெரியவன். எல்லா காரியங்களிலேயும் நாம் ஒன்றுமில்லாதவர்கள், நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள், அவன் மட்டும்தான் பெரியவன் என்கிற அர்த்தத்தை தரக்கூடிய அந்த அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வார்த்தையினுடைய வீரியம் ரொம்ப பெரியது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, இதா ரஅய்துமுல் ஹரீக், எங்கேயாவது தீப்பத்தி எரியறதை பார்த்தா ஃபகப்பிரு, நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், ஃபஇன்னஹு துத்ஃபிஉஹு, நிச்சயமாக அது அந்த தக்பீருடைய வார்த்தை நெருப்பை அணைத்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரபூர்வமான நபிமொழி. அல்லாஹு அக்பர்னு சொன்னால் தீ எப்படி அணையும்? அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியலுக்கு ஒத்துப்போனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வோம். அறிவியலுக்கு ஒத்து வராவிட்டால் அறிவியலை தூக்கி எறிந்துவிட்டு மார்க்கத்தினுடைய காரியங்களுக்கு, மார்க்கத்தினுடைய கட்டளைகளை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் நாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன வார்த்தையினுடைய தாத்பரியம் என்ன என்பது நமக்கு தெரியாது. நெருப்பு பற்றி கொண்டால் தக்பீர் சொல்லுங்கள், நெருப்பி அதை அணைத்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அவ்வளவு சக்தி மிக்க வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு முஸ்லிமுக்கு அது பெற்றுத்தரக்கூடிய நன்மையும் சாதாரணமானது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இப்னு அஸாக்கிரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி, சாமானிய மனிதர், சாதாரணமான மனிதர், 5 வக்துக்கு தொழுகைக்கு வருவார், தொழுதுட்டு போயிடுவார். ஒரு பெயர் சொல்லப்படக்கூடிய பிரபலமான ஒரு சஹாபி அல்ல அவர். மற்ற சஹாபாக்களை போல பெயர் அறியப்படுகிற சஹாபி அல்ல, சாதாரண சஹாபி. வஃபாத்தாகிவிட்டார். அவரை இன்னொரு சஹாபி கனவிலே பார்க்கிறார்கள். பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே வந்து தகவலை சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் ஆம் அது உண்மை, அவர் சொர்க்கத்திற்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிட்ட சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு என்ன இருந்துச்சு அமல்? எந்த விதமான அமலும் அவரிடத்தில் இல்லை. ராத்திரி பூரா பள்ளியில் உட்காந்து இபாதத் செய்கிற ஆளும் அல்ல அவர். எப்போதும் ஒரு ரசூலுல்லாஹ் கூடவே இருக்கிற ஆளும் அல்ல. சாதாரணமான ஒரு சஹாபி எப்படி சொர்க்கத்துக்கு போனார்? அந்த சஹாபி, ஒரு சஹாபி அதை பற்றி விசாரிப்பதற்காக வேண்டி வஃபாத்தாகி அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு போனார். இந்த வீட்டினுடைய போய் அங்கே இருந்த அந்த மனைவி இடத்திலே திரைக்கு பின்னால் இருந்து பேசினார். உங்களுடைய கணவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன அமல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு. என்னுடைய கணவரிடத்தில் எந்த அமலும் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நேரமும் பாங்கு சொல்கிற சப்தத்தை கேட்டால் அதை கண்ணியப்படுத்தும் விதமாக அந்த பாங்குக்கு அப்படியே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் திருப்பி பதில் சொல்லுவார். அவ்வளவு. முஅத்தின் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் இவரும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் இவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவார். இவர்கிட்ட வேறு எந்த அமலும் இல்லை. பாங்கு சொல்லிட்டா எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பேணுதல் என்னுடைய கணவரிடத்தில் இருந்தது. அதுதான் அவர் சுவனத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்று மனைவி சொன்ன செய்தியை கேட்டு
அந்த சஹாபி திரும்ப வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் சஹாபாக்களும் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சஹாபி வாசலுக்குள்ளே வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன போய் கேட்டீங்களா? அவர் என்ன அமல் செஞ்சாருன்னு கேட்டீங்களா? அந்த அம்மா இப்படிலாம் அவங்களுக்கு பதில் சொல்லிச்சா? அதுதான் உண்மை, அந்த அமல் தான் அவரை சுவனத்திலே சேர்த்திருக்கிறது என்று சொல்ல அந்த சஹாபி ஆடிப்போனார். நாயகமே, அந்த வீட்டிற்கு நான் போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இந்த கேள்வியைத்தான் கேட்டேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பதிலைத்தான் அந்த பெண்மணி சொன்னாள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அஷ்ஹது அல்லா அன்னக ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் தான் என்று நான் மீண்டும் ஒரு முறை சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த சஹாபி சொன்னதாக அந்த வரலாறு முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த இடத்தில் இந்த சஹாபியினுடைய அமலை நாம் கவனிக்க வேண்டும். வேறு எந்த விதமான பெரிய அமலும் அல்ல. பாங்கு சொல்லுகிற போது பாங்கில் அல்லாஹ்வை பெருமை பாராட்டுகிற வார்த்தைகள் தான் வருகிறது. அதையே இவர் திரும்ப சொல்லி இருக்கிறார். அவ்வளோ வேறு எந்த விதமான பெரிய அமல்களும் அவரிடத்தில் இல்லாத போது இது அவரை சுவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கிற போது ருக்கூவில் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி மூச்சிறைக்க ஓடி வர்றார். ரசூலுல்லாஹ் ருக்கூலேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னால் ரக்காத்தை பிடிச்சிடணும். வந்து எப்படியே ருக்கூவில் சேர்ந்துட்டார். சேர்ந்து எந்திரிச்சு நின்னோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். அல்லாஹு அக்பர் ஹம்தன் கசீரன் தையிபம் முபாரக்கன் ஃபீ என்கிற அந்த வார்த்தையை அவர் உச்சரித்தார். அல்லாஹுவை புகழ்ந்தார். தொழுது முடிச்ச ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பின்னால் அல்லாஹு அக்பர் ஹம்தன் கசீரன் தையிபம் முபாரக்கன் ஃபீ என்று சொன்னது யார்? யாரும் பேசலை, எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கோபத்தில் கேட்குறாங்களோன்னு பயந்துட்டாங்க. இரண்டாவது முறை கேட்டார்கள், யாரும் எந்திரிக்கலை. மூன்றாவது முறையும் கேட்டார்கள், யாரும் எழுந்திருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மிரட்டுறேன் அதட்டுறேன்னு யாரும் பயப்பட வேண்டாம். அப்படி யார் சொன்னார்களோ அவர் சொன்னதற்குரிய அந்த நன்மையை, அந்த வார்த்தையை நான் தான் சுமந்து சொல்வேன் என்று இதோ 12 மலக்குமார்கள் சண்டையிட்டு கொண்டார்கள் தங்களுக்கிடையில். அத்தகைய சிறப்பிற்குரிய மனிதர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்டேன் என்று சொன்னபோது சம்பந்தப்பட்ட சஹாபி எந்திரிச்சு நின்னார். யார் ரசூலுல்லாஹ், நான் தான் சொன்னேன். உங்களுடைய இந்த வார்த்தையை சுமந்து செல்வதற்கு 12 வானவர்கள் தங்களுக்குள் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், மோதிக்கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வார்த்தை, ரப்பை கண்ணியப்படுத்துகிற, அவனை துதிக்கக்கூடிய, அவனை பெருமை பாராட்டுகிற இந்த வார்த்தை என்பது அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு உயர்தரமான ஒரு வார்த்தை. இந்த நாள், இந்த ஐயாமு தக்பீர் என்று சொல்லப்படக்கூடிய நாள், குறிப்பாக அல்லாஹை துதிபாடுவதற்கென்றே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள். அல்லாஹு அக்பர் என்று நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய நாவுகளில் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நேத்தோட ஈது முடிஞ்சிருச்சு, தக்பீரையும் முடிச்சிடக்கூடாது. பொதுவாகவே எல்லா காலகட்டங்களிலேயும் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். குறிப்பாக ஐயாமு தக்பீர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குறிப்பிட்ட இந்த நாட்களில் மிக அதிகமாய் மற்ற பேச்சுக்களை எல்லாம் குறைத்துவிட்டு நம்முடைய நாவுகள் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்தி என்கிற இந்த வார்த்தையை தான் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஷரியத்தில் பல இடங்களில் பாங்காக இருக்கட்டும், இகாமத்தாக இருக்கட்டும், நம்முடைய தொழுகை, தவாஃபினுடைய நேரம், ஷைத்தானுக்கு கல்லறிகிற நேரம், உயரமான இடங்களில் ஏறுகிற நேரம், வாகனத்தில் ஏறுகிற நேரம் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்கிற இந்த வார்த்தையை உச்சரிக்கும்படி மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அல்லாஹுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவன், அவனுக்கு மேல் ஒன்றுமில்லை என்கிற அந்த எண்ணத்தோடு அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வார்த்தையை நமக்கு தரக்கூடிய பாடம் அதுதான். நீ ஒன்றும் இல்லாதவன், நீ ஒன்றுக்கும் ஆகாதவன். அல்லாஹ்வை விட இந்த உலகத்தில் எதுவும் பெரிதல்ல. நீ செய்கிற எந்த இபாதத்தும் சரி, நீ செய்கிற எந்த காரியமும் சரி, அல்லது நீ புருவம் உயர்த்தி பார்க்கிற எந்த ஆச்சரியங்களும் அல்லாஹ்வை விட அது பெரியதல்ல. எல்லாமே அல்லாஹ்வுக்கு கீழே தான். அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை, அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சுமந்து நிற்கக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் அந்த தத்துவத்தை உணர்ந்த அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு சஹாபி, அவருடைய வேலையே மையத்தை அடக்கியதற்கு பின்னால் கபருடைய குழியை மீண்டும் தோண்டி உள்ளே இருக்கக்கூடிய கஃனை எடுத்து மறுபடியும் சந்தையிலே கொண்டு போய் விற்று வாழக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய பொழப்பு, அவருடைய தொழில் அதுதான். திருடி கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு சஹாபி பெண்மணி வஃபாத்தாகி விடுகிறார்கள். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் இவர் கபருடைய குழியை தோண்டுகிறார். கஃனை திருடுகிற போது
அந்த பெண்மணியினுடைய உடலை பார்த்து அந்த நேரத்தில் அந்த உடலோடு அவர் உடலுறவு கொண்டு விடுகிறார். தவறு செய்ததற்கு பின்னால் யோசித்து பார்க்கிறார். அந்த வரலாற்றிலே வருகிறது, அந்த மையத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது, பரிசுத்தமாக என்னை உள்ளே வைத்தார்கள், நீ என்னை ஜனாபத்தாக்கி விட்டாயே, குளிப்பு கடமையானவளாக என்னை ஆக்கிவிட்டாயே என்கிற சப்தம் கேட்டபோது அவர் அலறி அடித்து வெளியே வந்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. பெருமானாரிடத்திலே ஓடி வந்தார். நாயகமே, பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன தப்புன்னு சொல்லுங்க. இல்லை யார சொல்லலாம், ரொம்ப பெரிய தப்பு. உங்கள் தப்பு வானத்தை விட பெரியதா? ஆம் யார சொல்லலாம், வானத்தை விட பெரியது. ரசூலுல்லாஹ் எதை கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை, என் தப்பு ரொம்ப பெருசு. கடைசியாக பெருமானார் கேட்டார்கள், உன் ரப்பு, உன்னுடைய தவறு உன்னுடைய ரப்பை விட பெரியதாக இருந்தால் நீ சொல்ல வேண்டாம், இல்லைன்னா சொல்லு. உடனடியாக அந்த சஹாபி தான் செய்த குற்றங்களை அப்படியே ஒப்புக்கொண்டார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இங்கே நமக்கான செய்தி, அந்த சஹாபி எவ்வளவு கேட்டும் சொல்லாதவர், உன் ரப்பை விட உன் தப்பு பெருசுன்னா நீ சொல்ல வேண்டாங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கேட்டவுடன் அப்படியே அமுங்கி போனார், அப்படியே அடிபணிந்தார். இல்லை யார ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை விட என் தப்பு ஒன்றும் பெருசு கிடையாது, ரப்பு தான் பெரியவன் நினைக்கிற அந்த சஹாபியனுடைய மனோநிலை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் எல்லா இடங்களிலேயும் அந்த ஒரு மனோநிலையோடு இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்க வேண்டும். நாம் சோர்ந்து போகிற எல்லா இடங்களிலேயும் இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கிற போது அல்லாஹ்விடமிருந்து ஒரு அலாதியான ஒரு மறைமுகமான சக்தியை அல்லாஹ் நமக்குள் ஆத்மார்த்த ரீதியாக ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிக்குன் கரீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد